ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வயதான முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான 2ஆம் நாள் தபால் ஓட்டுப்பதிவு துவங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவின் காரணமாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு 2வது முறையாக வரும் பிப்ரவரி 5 இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க முடியாத வயதான முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என தபால் வாக்குப்பதிவு நேற்று முதல் துவங்கி இருக்கிறது. நடைபெற உள்ள இந்த இடைத்தேர்தலில் தபால் வாக்குப்பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்திருந்த முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 12D எனும் படிவம் வழங்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டிருந்தது. குறிப்பாக 256 வாக்காளர்கள் இந்த தபால் வாக்குப்பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில நேற்று அதற்கான வாக்குப்பதிவு துவங்கியிருந்தது. சுமார் ஒரே நாளில் நேற்று 116 வாக்காளர்கள் ஆர்வத்துடன் நேற்று வாக்கு செலுத்தியிருந்த நிலையில இன்று 2வது நாளாக அதற்கான வாக்குகள் பெறும் பணி துவங்கி இருக்கிறது. இன்று காலை 8 மணி முதல் அதற்கான பணிகள் துவங்கி இருக்கின்ற நிலையில் முதியோர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். இன்றைய தினமே விருப்பம் தெரிவித்திருந்த 256 வாக்காளர்களும் வாக்களிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில அதற்கான ஆயத்த பணிகளில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இன்று வாக்களிக்க தவறக்கூடிய வாக்காளர்களுக்கு வரும் 27 அதற்கான அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நேற்று பதிவாக இருந்த அந்த 116 தபால் வாக்குகளும் அனைத்தும் அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் முன்னிலையில இன்று ஈரோடு மாநகராட்சி தேர்தல் அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.